என்னையும் ஒரு நல்ல குடும்பத்தில் பிறக்க வைத்திருக்கலாமே அம்மா. நான் மட்டும் ஏன் வேதனை அனுபவித்து கொண்டிருக்கிறேன்? நேர்மையானவர்களிடம் யார் எதை செய்தாலும் மறந்துவிடு என்று கூறினால் அவர்களால் மறக்க முடியாதம்மா. மறக்க நினைத்தாலும் அவர்கள் செய்த அத்தனையும் நம் கண் முன்னால் வந்து வந்து செல்லும். நேர்மையானவர்களுக்கு என்று ஒரு தனி குணம் உண்டு அம்மா. நாம் உயிர்க்குயிராய் நேசித்தவர் ஒரு சிறு தவறு செய்தாலே அதை மறக்க ஒரு யுகம் ஆகும். ஆனால் இவர்கள் அனைவரும் என்றுமே மறக்க முடியாத நம்பிக்கை துரோகத்தை பண்ணிவிட்டார்களே அம்மா. நான் உங்களிடம் என் மனசாட்சிப்படி கேட்கிறேன், கூறுங்கள் அம்மா. என்னை கொடுமைப்படுத்தினாள் என்று கூறினார்களே, நான் அவர்களை என்ன கொடுமையை செய்தேன்? கூறுங்கள் அம்மா, எனக்கு நீங்கள் கூறுங்கள் அம்மா. உங்களை வணங்கும் என்னுடைய கைகள் எல்லோருக்கும் நல்லது செய்ததே தவிர தீமைகள் செய்யவில்லை. யாருக்கும் எந்தவித துரோகமும் செய்யவில்லை. நான் உண்மையாக நேசித்த அனைவரும் எனக்கு துரோகத்தை செய்துவிட்டு விலகிவிட்டனர். யாரும் என்னை தவறாக பேசினால் என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை அம்மா. அம்மா, எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்கிறது? நான் மட்டும் ஏன் இவ்வளவு வேதனைகளை அனுபவித்து கொண்டிருக்கிறேன் என்று எனக்கு தெரிந்தவர்களிடம் கேட்டால் நீ போன ஜென்மத்தில் செய்த பாவமாக இருக்கும் என்று கூறுகிறார்கள். அவர்கள் போன ஜென்மத்தில் செய்த புண்ணியத்தின் காரணமாக உன்னை கெட்டவளாக்கி அவர்கள் நல்லவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று கூறுகிறார்கள். நான் இப்போது உங்களிடம் மனம் திறந்து கேட்கிறேன், கூறுங்கள் அம்மா. நான் போன ஜென்மத்தில் என்ன பாவம் பண்ணினேன்? கூறுங்கள். இல்லை என்றால் எனக்கு நேரடியாக காட்டுங்கள். அப்படியும் இல்லை என்றால் கனவிலாது காட்டுங்கள் அம்மா. போன ஜென்மத்தில் என்ன பாவம் செய்தேன் என்று தெரிந்தால் கூட நான் இப்போது அனுபவிக்கும் வேதனை எனக்கு தேவைதான் என்று ஏற்றுக்கொள்கிறேன் அம்மா. போன ஜென்மத்தில் என்ன பாவம் செய்தேன் என்று தெரியாமல் நான் அனுபவிக்கும் வேதனை எனக்கு கஷ்டமாக இருக்கிறது அம்மா. போன ஜென்மத்தில் என்னை கெட்டவளாக படைத்திருந்தால் இந்த ஜென்மத்திலும் என்னை கெட்டவளாக படைத்திருக்கலாமே அம்மா. இந்த ஜென்மத்தில் ஏன் என்னை நல்லவளாக படைத்தீர்கள்? நான் என்னை படையுங்கள் என்று உங்களிடம் கேட்கவில்லையே அம்மா. ஒரு பாவமும் பண்ணாமல் செய்யாத தப்பிற்காக தண்டனையை அனுபவிக்கும் வேதனை என்ன தெரியுமா அம்மா? வெளியே சொல்ல முடியாமல் மனதிற்குள்ளேயே பூட்டி வைத்து கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறேன். மிகவும் வேதனையாக இருக்கிறது அம்மா. வலிக்குதம்மா. போன ஜென்மத்தில் செய்த பாவத்திற்கு போன ஜென்மத்திலேயே தண்டனை தந்திருக்கலாமே அம்மா. பெரிய பாவம் செய்திருந்தால் அன்றே என்னை கொன்றிருக்கலாம் அல்லவா அம்மா?